தேவனை மையப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒரு முகமாய் உம்மை தேட, உம்மை துதிக்கவும், நாமத்தை மகிமைப்படுத்த வந்த கதார கிருபையை தேவரீர் எங்களை தந்தீர். அதுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை இந்த ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் தேவ ஆவியானவர் என்னுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். அருமையான பாடல் பகுதி, ஆராதனை பகுதியை தந்தீர். அருமையான சங்கீத பகுதியை தந்தீர். கர்த்தாவே, சங்கீதம் எடுத்த மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். வசஞ்சன பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். இந்த கத்த ஆராதனையின் பகுதிகளை முன்னின்று நடத்தி கொண்டிருந்த மகனை நீர் அதிகம் ஆசீர்வதிப்பீராக. கூடிய இந்த பிள்ளைகள் யாவரோடு தேவ சமூகம், உன்னதமான தேவனுடைய அனுக்கிரகம் பிள்ளைகள் தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் மூலம் 100 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்கிற ஜீவியத்தை கொடுப்பீராக. கையும் பிரயாசங்கள், பிள்ளைடைய உத்தியோகங்கள், பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைடைய பிரயாசங்கள், பிள்ளைடைய படிப்புகள் எல்லாவற்றையும் கத்தை பொறுப்பெடுத்து மேன்மையான ஞானம், ஆசீர்வாதம், நன்மை நாம பிள்ளைகளை அலங்கரிக்க, பாதுகாவலையும் கிருபையும் கத்தர் கொடுக்க, மேன்மையான அனுக்கிரகத்தோடு பிள்ளைகளை காத்துக்கொள்ள தேவ கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வர வேண்டிய ஆத்மங்களோடு கத்த உணர்வை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து கத்தர் கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையா எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடுவீராக. எல்லா தடைகளையும் நீக்கும், மகிமை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல மேன்மையான நல்ல தருணத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் மிகுந்த வேதனையிலும் துயரத்திலும் மிகுந்த துக்கத்திலும் சஞ்சலத்தில் இருந்து வேதனைப்படும் போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நல்லவராக இருந்து மட்டுமே நடத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமதே. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமதே. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமதே. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமதே. இயேசு என்ற திரு நாமத்தே எப்போதும் நேர்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தே எப்போதும் நேர்மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் வருத்தம் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றுமாக தேடும் நாமமது. தடை முற்றுமாக தேடும் இயேசு என்ற திரு நாமத்தே எப்போதும் நேர்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலும் கூட நாம் அருமையான ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டது. ஒவ்வொரு வாரங்களும் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே கொடுக்க வேண்டியதானுடைய பரலோகத்தின் மன்னாவை சங்கீதங்கள் மூலமாக மற்றும் செய்திகள் மூலமாக தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிகமாக ஜெபத்தில் என்ன தரித்திருக்கவும், அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து ஆவிக்குரிய சரீர நன்மைகள், மேன்மைகள், சமாதானம், அளவற்றான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட தேவன் நம்மேல் அதிகமாய் பிரியம் வைத்திருக்கிறார். இந்த நாள் பகல் வேளையிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகிறோம். இந்த வாரத்திலே நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் வருகிற வெள்ளி செவ்வாய்க்கிழமை எப்போ உள்ள சகோதரிமாருடைய ஜெபம் உண்டு. அடுத்தபடியாக இந்த வெள்ளிக்கிழமை எப்போ உள்ள உபவாச ஜெபம், வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு விசேஷமான ஆசீர்வாத ஆராதனை.
எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக மிகவும் அன்போடு உங்களை அழைக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பகல் சரியாக 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், அதுவும் 10 மணி தொடங்கும். அதுபோல் சனிக்கிழமை 1ஆம் தேதி ஜெபம், விசேஷமான ஆசீர்வாத ஆராதனை. அதற்கும் எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகளாகிய நாம் அதிக கவனத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திரும்ப நான் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எல்லா தேவ பிள்ளைகளும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வேதத்தை திருப்புவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். ஒன்று 2 வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இந்த நாள் பகல் வேளையிலே வாசித்த வேத பகுதி கடந்த நாட்களிலே சில வேத வசனங்கள் மூலமாக இதை தியானித்தோம். அதை தொடர்ந்துள்ள பகுதிகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகினபடியினால் மீதியானுடைய கையிலே தேவன் இந்த ஜனத்தை விற்று போட்டார் என்பதாக நாம் அங்கே படிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை விட்டு விலகி போக காரணம் என்ன? முதலாவது அவர்களுடைய விக்கிரக ஆராதனை. யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனம் படிக்கும்போது அங்கே 10 கற்பனையை பற்றி அங்கே நான் படிக்க முடியும். அதில் முதலாவது கர்த்தர் கொடுக்கும் கட்டளை, அது வாசிங்க. யாத்ரா 20ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதை எந்த விதமான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இருந்து ஆமே பார்ப்போம். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனை முக்கியமான ஒரு கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்துவிட்டா, தேவனை விட்டு வேறு தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன் அல்லது ரட்சிக்கப்பட்டவன் அல்லது தேவனுக்கென்று அழைக்கப்பட்டு தேவனுக்காக வேண்டி பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது பொருள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணி அவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை உருவாக்கி அந்த இடத்திலே தேவன் வாசமாயிருந்து தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்க நியமங்களையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் ஒழுங்குகளையும் கொடுத்து அவர்களை விசேஷமாக தேவன் வழி நடத்தி வந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். சங்கீதத்தில் படிக்கிறோம், யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும் தேவன் கொடுத்தார், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சங்கீதத்தில் படிக்கிறோம்.
இந்த இஸ்ரவேலின் அவ்விதமாய் கடந்து போனபடியினால் மீதியானுடைய கையில் தேவன் 7 வருஷங்கள் அவர்களை ஒப்பு கொடுத்து, அந்த 7 வருஷம் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு தங்கள் சொந்த வீட்டில் வரையிலும் குடியிருக்க முடியாதபடி அவர்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உருவாக்கினதான அருமையான இதோ பயிர் வகைகள், அருமையான திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகள், இவள் எல்லாவற்றையும் அந்நியர் கொள்ளையடித்து கொண்டு போக ஆரம்பித்தார்கள். இவர்கள் பிரயாசப்படுவார்கள், அந்நியர் அனுபவிப்பார்கள். இவர்கள் நல்ல திராட்சை செடி நட்டு பலன் எடுக்க முயற்சிப்படுவார்கள், அந்நியர்கள் அதை சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள். அருமையான இதோ ஆட்டு மந்தையை வளர்த்து வருவார்கள், எல்லாவற்றையும் பவுஞ்சாக அந்நியர்கள் வந்து அடித்து மொத்தமாக கொண்டு போய் விடுவார்கள். இவ்விதமான பெரிய பிரச்சனைக்குள்ளாக நெருக்கப்பட்டு இந்த ஜனம் ஒடுக்கப்பட்டார்கள். அவ்விதமாக ஒடுக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் தேவன் நோய் கூப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவர்களோடு பேசினார். நீங்கள் தேவனை விட்டு விலகினீர்கள், ஆகையினால் தான் இவ்விதமான காரியங்கள் வந்ததென்று. இந்த ஜனத்துக்குள்ளே 2 முக்கியமான பாவம் இருந்தது. ஒன்று, தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்தார்கள். 2வது, அவர்களுடைய பிள்ளைகளை அந்நிய ஜனங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அந்த அந்நிய ஜனத்துக்குள் இருந்து பிள்ளைகளை தங்கள் வாலிபர்களுக்கு எடுத்து இவ்விதம் அந்த ஜனங்களோடு அவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். எல்லாருக்கும் புரியுதா? ஆமென். அவ்விதம் அவர்கள் செய்தது ஆண்டவருடைய பார்வையில் அது பெரிய துரோகமாக, எரிச்சலாக மாற்றப்பட்டது. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை தேவன் எதுக்காக அழைத்தார், எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்ததான காரியம் என்ன? 2 காரியம். ஒன்று, பூமியில் நாம் இருக்கும்போது அந்நிய ஜனத்தை விடவும் தேவ ஜனமாகி நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், செழுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவ திட்டம். 2வது ஒரு நோக்கம், ஆண்டவராய் இயேசு ஏற்கனவே ஒரு தரம் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளும்படி வந்துவிட்டு அவர் மரித்து இதோ அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போயிருக்கிறார். போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். எங்கே சேர்த்துக் கொள்ளுவேன்? நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் ஒரு அருமையான இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ண மகிமைப்படுத்துவோம். அந்த தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய மகத்துவம் என்ன? சங்கீதத்தில் அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆசாப் கடைசியில் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கைகளை நான் தியானிப்பேன். அவர் செய்த செயல்கள், கடந்த காலங்களில் அவர் செய்த நன்மைகள். ஆனால் அண்ணா இதோ அந்த இஸ்ரவேல் ஜன நியாயாதிபதிகள் காலத்தில் வரும்போது மறந்து விட்டார்கள். தேவன் செய்ததான் நன்மைகளை மறந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான தேவ பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க. அதுபோல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை தேவனை வச்ச நன்மையை நாம் சாட்சிய ஒரு வார்த்தை சொல்லுகிற நல்லது. அதுபோல் ஆறுதல் வருகிறோம். வந்த உடனே சிலர் வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்படி அல்ல, வந்து முட்டிட்டு ஜெபம் பண்ணி, சின்ன பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, பெரியவர்கள் கவனிங்க, வந்து முட்டிட்டு ஜெபம் பண்ணி ஜெப தியானத்தோடு அமர்ந்திருந்து, ஆண்டவரே இன்றை நீ என்னோடு பேசினப்பா, எனக்குரிய உடைய வார்த்தை தாரும் என்று மிகுந்த பயத்தோடு பக்தியோடைய தேவ சமூக எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கும் கரங்களை எல்லாம் அடித்து ஆண்டவருக்குள்ள தேவன் நம்மையும் நம்முடைய புருஷன், நம்முடைய பிள்ளை, நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரே, நன்றியாக ஆண்டவர் மையப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அருமையான இந்த இடத்திலே நாம் கடந்த நாளிலே, அதாவது தேவதூதன் வந்து கர்வாலி மரத்தில் அமர்ந்து கீழாக அமர்ந்திருந்து இந்த பயந்து போய் மிகவும் வேதனையோடு நின்று
பயந்து பயந்து மீதியானியர் என்ன செய்து விடுவார்களோ என்ற திகைப்போடு அச்சத்தோடு நின்றதான கிதியோனுடைய நிலையை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த அருமையான இது தேவதூதன் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க வாசிங்க 15 16 வசனங்களை ஒன்று வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ அதுக்கு மேல் வசனம் ஒரு அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை வாசிங்க 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கவனமா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சிலர் எடுக்கல போல் இருக்க, எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ ரட்சிப்பாய். இன்னொரு பேர் சொல்ல அந்த கிதியோனை பற்றியே சொல்லுகிறார். நீ ரட்சிப்பாய். தொடர்ந்து, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்ல. பாருங்க, அந்த நாள்ல ஆயிரங்களும் லட்சங்களும் ஜனங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு விசேஷமான ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவனுடைய பெயர் கிதியோன். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்பது பொருள். இந்த கிதியோன் தேவனுடைய சந்திப்பை பெறுகிறான். தேவனுடைய விசேஷமான தேவ தூதன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். இவன் பயந்து நிற்கும் போது, மிகுந்த அச்சத்தோடு நடுக்கத்தோடு நிற்கும் போது, தனக்குரியதானே அந்த தானியத்தை அடித்து கொண்டு போக முடியாதோ என்று சொல்லி பதறி நிற்கும் போது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி, உன் கையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நீ மீட்டுக் கொள்ள போகிறாய் என்று அவரை தைரியப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்விதமாய் தைரியப்படுத்த மட்டுமல்ல, சொல்லுங்க, உன்னை கொண்டு நான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பை கொண்டுருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் கேட்டதானே இந்த கிதியோன் என்ன செய்தார்? கீழே தொடர்ந்து வாசி. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இஸ்ரவேலை நான் எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலே அந்த மனாசே குடும்பத்தில் உள்ள இவன், அவன் சொல்லுகிறான், அதுல எல்லா இந்த கோத்திரத்தில் உள்ள எல்லா ஜனத்திலும் எளியவன். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இன்றைக்கு ஒரு பிள்ளை வைத்து கண்ணே மக்களை போதிக்கும் இல்லையா? அன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் 7 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்குள்ளும் கிதியோன் எப்படிப்பட்டவன்? திரும்ப அந்த வார்த்தையை வாசி. எல்லாரிலும் சிறியவன் என்றான். எல்லாரிலும் நான் சிறியவன். தொடர்ந்து, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இங்கே கிதியோனோடு கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானுடைய கையிலிருந்து மீட்டெடுக்க போகிறேன். இந்த மீதியானியர்களை நான் முறியடித்து இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை தருவேன். உன்னை கொண்டே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்ன உடனே சரி ஆண்டவர் நான் போகிறேன் என்று கிதியோன் ஓடி போகல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த கிதியோன் என்ன செய்தார் என்றால், தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய சூழ்நிலையை சிந்திக்கிறார். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? நான் எப்படிப்பட்டதான குடும்பத்தில் உள்ளவன்? எப்படிப்பட்ட கோத்திரம் என்று தன்னைதானே நிதானித்து சிந்தித்து தன்னை முழுமையா தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். தன்னை முற்றுமா தாழ்த்த ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையிலே இங்கே இருக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவாதி தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தேவன் கவனிக்கிறார். இஸ்ரவேலுக்குள்ளே கிதியோனை விடவும் பராக்கிரமசாலியான எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களை நோக்கி தேவன் ஓடி போகல. பயந்து நடுங்கி குடும்பத்திலே சாதாரண நிலையில் இருந்த இந்த கிதியோனை தேவன் கண்டுபிடிக்கிறார். இங்கே வந்திருக்க அருமையா தேவ பிள்ளையே, நம்மை கொண்டு ஒரு கழிவில்லை, நம்மை கொண்டு ஒன்றை செய்ய முடியாது. நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றம், நம்மாலே எதையுமே சாதிக்க முடியாத நிலையில் காணப்படலாம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு தாழ்வு மனப்பக்குவம் கிதியோனை போல நமக்கு காணப்படலாம். நாம் பதற வேண்டிய தேவையில்லை, நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம்,
நம்மை பற்றி ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மயப்படுத்துவார். நம் குடும்பத்திலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எல்லாராலும் நெகிழப்பட்டவர்களாயிருக்கலாம். நம்மை கொண்டு எந்த ஒரு சாத்தியமும் காரியமும் செய்து நிறைவேற்ற முடியாதவர்களாயிருக்கலாம். ஆனால் தேவன் அநாதி நோக்கமாக தாயின் கற்பத்தில் இருந்து உங்களை விசேஷமானவர்களாய் தெரிந்திருக்கிறார். ஏசாவில் படிக்கிற, நீ என் பார்வையில் அருமையானவனுடையால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். இந்த இடத்தில் வந்திருக்காருமே சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் உங்களை சிநேகித்திருக்கிறார். உலகம் உங்களை சிநேகிக்காதபடி தள்ளி விட்டிருக்கலாம். உங்கள் ஜனத்துக்குள்ளே சகோதரருக்குள்ளே நீங்கள் மிகவும் வேண்டா வெறுப்பா ஒதுக்கப்பட்டவர்களாயிருக்கலாம். ஆனா இந்த நாள் பகல் வேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை விசேஷமானவர்களாக உங்களை கண்டிருக்கிறார். உங்களை விசேஷமானவர்களாக தேவன் தெரிந்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய சமூகத்தில் உங்களை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு ஓடி போகல, அவன் தன்னை தாழ்த்துகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். நம்முடைய வாழ்க்கை நாம் உயர்வடைய வேண்டும் என்றால் தேவ சமுத்திரமை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவனுடைய கிருபை நம்மை தேடி வரும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் ஒரு தாழ்மையின் இருதயமாக இருக்க வேண்டும். பெருமை, காய்மகாரம், கர்த்தருக்கு பிரியமில்லை அருவருப்பான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், பெருமையான யோசனைகள் ஒன்று நம்முடைய உள்ளத்தில் வந்து விடக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாய். கிதியோனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். பல லட்சங்கள் நிறைந்த இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு இருக்கும் போது அந்த ஜனத்தின் மத்தியிலே கிதியோனை விசேஷமானவராக தேவன் தெரிந்தெடுத்தார். ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக தேவன் கண்டெடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நோக்கம் என்ன? பதறிக்கொண்டிருக்கிற, வேதனையோடு இருக்கிற, துயரத்தோடு இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுத்து மறுபடியும் தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அதற்காக ஒரு மனுஷனை தேவன் தேடினார். அந்த மனுஷன் கிதியோன். இந்த இடத்துல வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். எப்பவுமே உங்களுடைய இருதயத்திலே தாழ்வான மனப்பக்குவம் இருக்கவே கூடாது. சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது, நான் என்ன செய்வேன்? அப்படிதான் கிதியோனுடைய உள்ளம் இருந்தது. ஆனாலும் கிதியோனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு விசேஷமான ஒரு சிந்தையை கர்த்தர் அறிந்தார். என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோட நம்பலமோட. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமோட நம்பலமோட. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடிக்கொண்டே இருக்கலாம், நேரம் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் காரியம் தான் பார்க்க முடியும், பார்ப்போம். தொடர்ந்து தன்னை அவர் தாழ்த்துகிறார். தொடர்ந்து நடந்த காரியங்கள் என்ன? வாசியுங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால், இப்பொழுதும் உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால், என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று, என்னோடு பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எல்லாரும் சும்மா பைபிள் திறந்து வச்சிடுங்க, கரங்களை வந்து முத்தம் பண்ணுங்க. இயேசப்பான்னு தந்த வேத புஸ்தகம் எவ்வளவு மகிமையானது. எல்லா பிள்ளைங்க பெருவங்க எல்லாம் கையில் எடுத்து வைங்க, கீழே போடக்கூடாது. சின்ன பிள்ளை கையில் வச்சிடுங்க. வாசிங்கம்மா.
ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆ, நான் உம்மிடத்திற்கு நான் உம்மிடத்துக்கு என் காணிக்கையை கொண்டு வந்து என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவோ உமக்கு முன்பாக வைக்கும் அளவோ இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக இந்த என்றான். இடத்தை விட்டு நீர் போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், அதற்கு அந்த தேவதூதன், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் நீ என்றார். உன் வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வரும் அளவு நான் இங்கே இருப்பேன் என்றார். உடனே கிதியோன், போதும், ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். என்ன? நீர் என்னோடு பேசுகிற தேவன் தான் என்பதை நான் அறியும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவேன். அந்த அடையாளம் என்ன? நான் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வருவேன். திரும்பி வருகிறது வரையிலும் பிள்ளைகள் வேத புஸ்தகத்தை நல்ல கவனமா திடீர்னு யார்ட்டையும் வாசிக்க சொல்லுங்க. அது எனக்கு ஒரு வித்தியாசமான சோகம் இல்லையா? கவனிச்சிடுங்க, சரியா? சரி, பாருங்க, நான் திரும்பி வருகிறது வரையிலும் நீர் இங்கே இருக்கணும். அப்போ அவர் சொல்லுகிறார், என்ன சொன்னார்? நீ போய் திரும்பி வருகிறவன் நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன். ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கர்த்தர் அந்த இடத்துல காரியத்தை செயல்படுத்துகிறார். இங்கே இருக்கிற நானும் நீங்களும் எத்தனையோ நேரம் கர்த்தருடைய சொந்த எடுத்த விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், கண்ணீரின் வேண்டுதலான காரியங்கள் தேவன் நம்மளது கேட்டார். மகனே நீ பயப்படாத, மகளே நீ பயப்படாத, நீ பதறாத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன், நீ சொல்லுகிறபடி நான் அப்படியே நான் செய்வேன் என்று நமக்கு எத்தனையோ 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 காரியங்களை கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் போய்விட்டு நான் வருகிறது வரையிலும் நீர் இங்கே இருக்க வேண்டாம், நான் அப்படியே இருப்பேன், நீ போய் வா. அவன் போய் என்ன செய்தான்? தொடர்ந்து வாசிக்க போகிறோம், வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே, இங்க யாரும் எழுப்பி போகாதுங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆண்டோட வரப்போகுது, திடீர்னு வந்து விட்டால் பரிதாபம். சரி, ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது போதும். இப்போ திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்க போறீங்க. அது என்னவென்றால், திரும்ப வாசிங்க. அவன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும், இப்போ ஒரு வெள்ளாட்டு குட்டியை பிடிக்கிறான் அவன் கூடாரத்துக்குள் இருந்து. அடுத்தது ஒரு மரக்கால் மாவு எடுக்கிறான். புளிப்பில்லாத அப்பங்களையும் அந்த மாவிலே புளிப்பில்லாத அப்பத்தை சுடுகிறான். இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து அங்கே பிடித்ததான அருமையான அந்த இதோ காளையை, அந்த அந்த அது என்னது? வெள்ளாட்டு, நல்லா சொல்லுங்க. அருமையான ஒரு ஆட்டுக்குட்டி, அதை பிடித்து அடித்து அதை அழகா சமைத்து அதை அப்படியே அது ஒரு தனி ஒரு பாத்திரத்தில் அந்த இறைச்சி கண்டங்களை எடுத்து வைத்து அதனுடைய ஆணத்தை தனி ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படியே அந்த அருமையான அந்த தேவதூதன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். பாருங்க, இது எதை காட்டுகிறது? அவர் சொன்னார், நான் ஒரு காணிக்கை கொண்டு வருவேன். எதை கொண்டு வருவேன்? இந்த காணிக்கை நீர் அங்கீகரிக்கணும். அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை? அடுத்த வாரம் திடீர்னு கேட்பேன், எல்லாரும் சொல்லணும், சரியா? சரி, அது எப்படிப்பட்ட காணிக்கை? புளிப்பில்லாத அப்பம் நிறைந்த காணிக்கை. எப்படிப்பட்ட காணிக்கை? புளிப்பில்லாத அப்பம் நிறைந்த காணிக்கை. அதுவும் அந்த காணிக்கையில் ஒரு விசேஷம், ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய மாம்சமெல்லாம் அழகாக ஏதோ குழம்பு வைத்து அதனுடைய ஆணத்தை தனியாகவும் அதனுடைய கண்டங்களை தனியாகவும் எடுத்து எல்லாம் சரி பண்ணி இப்போ எங்கே கொண்டு இருக்கிறார்? தேவ தூதனிடத்திலே கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கென்று நல்ல அருமையான காணிக்கைகளை நாம் வைக்கிறோம். அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கொண்டே இருக்கிறார். காணிக்கை வைக்கும் முன்பதாக காணிக்கை தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டிய இருக்கிறது.
நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம், அதெல்லாம் ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள காரியம். அல்லேலூயா. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கேட்கல, அது தேவனுக்கு உங்களுக்கு உரியதான காரியத்தோடு செயல்பட வேண்டும். கிதியோன் கடந்து போய் அருமையான ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பிடித்து அவன் அதை அடித்து அதை சமைக்கிறான். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? தேவனுடைய அந்த வார்த்தை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கும் போது இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ கிதியோன் சொல்லுகிறான், ஒரு காணிக்கை கொண்டிருக்கிறேன். நம் தேவ சொந்த முதல் காணிக்கை என்ன காணிக்கை சொல்லுங்க? யாராவது சொல்லுங்களேன். முதல் காணிக்கை என்ன காணிக்கை? நானும் நீங்களும் தான் ஆண்டவருக்குரிய முதல் காணிக்கை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நம்மையே தேவனுக்கென்று முழுமையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல், அதுதான் முதல் காணிக்கை. அதுக்கு பிற்பாடுதான் நம்முடைய கையும் பிரயாசத்தில் உள்ளதான காணிக்கைகள். அப்போ முதலாவது நாம் தேவனுக்கு எப்படி ஆகணும்? அவருக்கு பிரியமான காணிக்கையாக மாற்றப்பட வேண்டும். அவருக்கு பிரியமான காணிக்கை நாம் மாற்றப்பட வேண்டும் என்றால், நாம் முழுமையா இந்த ஆட்டுக்குட்டி அப்படியே என்ன செய்யப்படுகிறது? அது அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு அதனுடைய சரீரம் முழுவதும் துண்டா வெட்டப்பட்டு நல்ல விதமாக அது குழம்பு ஆக்கி அதை சமைத்து ஒழுங்குபடுத்தி எடுக்கிறார். அதோடு புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டெடுக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அது புளிப்பு என்பது அது அசுத்தத்தை காட்டுகிறது, பாவத்தை காட்டுகிறது. தேவ சமூகத்தை காணிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் தேவனுக்கு என்பதாக புளிப்பில்லாதா இருக்க வேண்டும் என்று நாம் வேத வசனத்தில் படிக்க முடியும். வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 7, 8, 9 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5, 7, 8, 9. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே கொரிந்தியரில் உள்ள சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளிப்பாய மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்று சொல்லுகிற புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். தேவ சமூகத்தை கொண்டு போன காணிக்கை அது எப்படி இருந்தது? புளிப்பில்லாத அப்பங்களாய் இருந்தது. அந்த ஆடு அடிக்கப்பட்டு சமைத்து ஆணமெல்லாம் அப்படியே தனியாக எடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக முழுமையாய் ஜீவ பலியாய் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள பலியாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் அல்லேலூயா சொல்லுவோம். ஏனோ தானோ என்று அல்ல. நம்முடைய ஆராதனை, நம்முடைய காணிக்கை, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் துதிக்கிற துதியின் அனுபவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக. அதுக்கு அடுத்த கீழே உள்ள வசனம் வாசிங்க. விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். போதும் பாருங்க,
கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவங்கள், கிரியைகள், சிந்தனைகள், எண்ணங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எபேசியர்ல சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அது ஏன் இப்படி பேசக்கூடாது? அது உலக மனுஷன் பேசுவான், நீங்க பேசக்கூடாது. அந்த அருமையான அந்த காரியங்களை சபையாருக்கு அருமையான தேவ மனிதன் அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் புளிப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அது ஒன்றும் நம்மளே வரக்கூடாது. நம்ம எப்போ பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. எங்க இருக்கு? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். பாப்பமா, இப்போ நான் மட்டுமே சொல்லியிருந்தேன், அப்படி நீங்களும் எடுத்து வாசிக்கணும் இல்ல? 19:14 சங்கீதம் 19 கடைசி வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று தன்னை அர்ப்பணிக்கிறார் சங்கீதக்காரர். நம்முடைய வாழ்க்கை எப்பவும் கர்த்தருக்கு முன்பாக முழுமையா நம்மை அர்ப்பணிக்கணும், நம்மை தாழ்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தணும். இப்போது அடுத்தபடியாக நேரமாகிவிட்டது. அடுத்தபடியாக நடக்கும் காரியம் என்ன? அதே கிதியோனுடைய சம்பவத்தை வாசிக்க வருவோம். இங்கே தேவதூதன் முன்பாக இதை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததானே அந்த கிதியோன் என்ன செய்தார்? அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் இந்த கற்பாறையின் மேல் வைக்கணும். எங்க வைக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. கற்பாறையில் வைக்க வேண்டும். கற்பாறையில் வைக்க வேண்டும். கற்பாறை என்பது ஆண்டவராகிய இயேசுவை காட்டுகிறது. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களோடு கூட வந்த கன்மலையின் தண்ணீரை இஸ்ரவேல் ஜனம் அன்றை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கற்பாறையில் நீ வை என்று சொல்லுகிறார். நம்மை முழுமையாக கற்பாறையாகிய கிறிஸ்துவிலே நம்மை முழுமையாக நம்முடைய பலியை, நம்முடைய காணிக்கை அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். அது எப்படி அங்கீகரிப்பார் பின்னால் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? அதுக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்கிறார். சரி, கற்பாறையிலே இப்போ அப்பத்தை எடுத்து அடுக்குகிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆணத்தை ஊற்று என்றார். அந்த மேல் அந்த கண்டங்களை வைத்த பின்பு ஆணத்தை அதன் மேல் நீ ஊற்று என்று அந்த ஒழுங்கு சொல்லி கொடுக்கிறார். அவன் அப்படியே செய்தான். ஆணம் என்றால் என்ன? அப்பம் என்பது புளிப்பில்லாத அப்பம். ஜீவியத்தில் பரிசுத்தம் வேண்டும். இறைச்சி நம்மையே முற்றுமாக முழுமையா நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற இடம். ஆணம் என்றால் என்ன? தாவீது விதமாக தன்னை அர்ப்பணித்து பாடுகிறார் சங்கீதத்தில். நொறுங்கொண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. நம்முடைய இருதயம் நொறுக்கப்படணும். எரேமியால சொல்லுகிற, என் கண்கள் கண்ணீரா ஊற்றானால் நலமாயிருக்கும். இருதயத்தை அப்படி உடைத்து தண்ணீரை போல ஊற்றணும். தண்ணீரை போல ஊற்றணும். ஊற்றப்பட்டதான இருதயம், உடைக்கப்பட்ட இருதயம். தேவன் வந்து ஏனோ தானோ என்று ஜெபிக்க கூடாது. கர்த்தர் நம்முடைய பலியை அங்கீகரிக்கக்கூடிய அளவில், நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கக்கூடிய அளவில் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு கடினம் உள்ளதா இருக்கக்கூடாது. ஆணம் போல அப்படி உடைக்கப்பட்டதாக, ஆணம் போல நொறுக்கப்பட்டதாக, ஆணம் போல அது அப்படியே ஊற்றப்பட்டதாக மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ
நீ ஊற்று என்றார். அடுத்தபடி நடந்த சம்பவம் என்ன? வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி, அவருடைய கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய கையில் இருந்த கோல் கர்த்தருடைய வார்த்தை. அந்த கோலினால் நாம் தொடப்பட வேண்டும். ஆராதனை வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம், அப்படியே போகல. இந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டும், நம்முடைய இருதயத்தை தொட வேண்டும். இப்போ கொண்டு வந்த காணிக்கை எங்க வைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க யாராவது. எங்க வைக்கப்பட்டிருக்கு? கற்பாறையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைங்க கொடுக்கப்பட்டதானே காணிக்கைகள். முதல் காணிக்கை நானும் நீங்களும். இரண்டாவது இப்போ கையம்பிராசத்துக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை. இது இப்போ எங்க வைக்கப்பட்டிருக்குது? கற்பாறையாகிய கிறிஸ்துவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ கர்த்தருடைய கையில் என்ன இருக்கிறது? கோல். 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை காட்டுகிறது, அது தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது, அது தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. நம்முடைய இருதயம் தேவனுடைய கோலாகிய தேவனுடைய வசனத்தால் குத்தப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தால் நம்முடைய இருதயம் தொடப்பட வேண்டும். தொட்டால் என்ன நடக்கும்? வாசிப்போம். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து தொட்ட உடனே அக்கினி கற்பாறையிலிருந்து புறப்பட்டது. இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அப்படி பட்சித்து கொண்டு போய்விட்டது. கர்த்தரின் தூதனோ வென்றார். கர்த்தருடைய தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். கிதியோனுடைய கண்கள் முன்பாக மறைந்து போய்விட்டார். இந்த பகுதியோடு நான் நிறுத்த போகிறேன். மீதி உள்ளது கர்த்தர் சித்தம்னா வரும் நாட்களை பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய கையில் இருந்த கோல்நாரை தொட்ட போது கற்பாறையில் இருந்து தேவனுடைய அக்கினி புறப்பட்டது. கற்பாறை என்பது கிறிஸ்து. ஆண்டவராகிய தேவன் அக்கினியாய் இருக்கிறார். அவர் அக்கினிமயமான தேவன். அவரிலிருந்து எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி எதை காட்டுகிறது? பரிசுத்த அபிஷேகத்தை, பரிசுத்த அக்கினியை காட்டுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பரிசுத்தாவியின் அக்கினி உன் உள்ளத்தை தொடணும், உன் உள்ளத்தில் எரியணும். உன்னை முற்றுமா தேவனுடைய பரிசுத்தாவியின் அக்கினி பட்சிக்க வேண்டும். வந்திருந்த அப்படி அல்ல, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை நிறைந்து தெய்வத்தை ஆராதிக்கும் போது தேவனுடைய பரிசுத்தாவி உன்னை பட்சிப்பார். பரிசுத்தாவின் நிறைவு உனக்குள்ளே வரும். நீ சொத்தமான இருக்க முடியாது, இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தால் செருப்பு கிட்டியாலும் சரி, கிட்டாவிட்டாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் தேவன் பால் பொங்கி வழியுதே, எத்தனை ரட்சித்தான் நான் எவரும் அறியாரு. என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. இந்த நாள் பகல் வெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, உடைய இருதயத்தை உடைய கையில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையால் அவர் உன்னை தொடுவாராக. தேவ சமூகமாகிய கற்பாறையில் இருந்து தேவனுடைய அக்கினி எழும்பட்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் வாங்கியிருக்கேன். எங்க ஜோம் பண்ணுவது ஸ்தோத்திரம் வரல, கையடிக்க முடியல, ஏதோ ஏனோ ஒன்று வந்து உட்கார்ந்து கொண்டு எதுக்கோ போகிறேன். அப்படி அல்ல. தேவ சமத்தில் வந்து இருப்பது உண்மையானால் தேவனுடைய வார்த்தையாகிய கோல் உன்னுடைய உள்ளத்தை தொடட்டும், உன் உள்ளத்தை தொடட்டும். பரலோகத்தின் அக்கினி கற்பாறைந்து எழும்பட்டும். உலக மனுஷனை போல் நாம் ஆராதிக்க கூடாது, உலக மனுஷனை போல் நாம் ஜீவிக்க கூடாது. நம்முடைய ஜீவியம் புளிப்பில்லாத ஜீவியம், பரிசுத்தமுள்ள ஜீவியம், தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவியம், தேவனுக்கு உகந்த ஜீவியம்.
கர்த்தர் பிரியப்படுகிற காணிக்கையாக நம்முடைய இருதயம் மாறட்டும். காணிக்கை கொண்டு வைத்த போது கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படி அவன் செய்தான். அவருடைய கையில் இருந்த கோல் அதை தொட்டது. தேவனுடைய அக்கினி அவருடைய பட்சித்தது. இந்த நாள் பகல் வேளையிலே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியினால் பட்சிக்கப்படுவோம், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவோம். சும்மா அங்கிருந்து இப்படி இருக்காத. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை துதித்து பாடி ஆமே பவுலும் சீலாவும் அந்த வேதனை மத்தியில் தேவன் ஆராதித்தது போல் நமக்குள்ள ஆராதனை வெளிப்படட்டும். எல்லாரும் எழும்புவோம், எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா. பட்சிக்கப்பட்டதான காணிக்கை ஆமென் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான பிரியமான காணிக்கையாய் நாம் மாற்றப்படுவோம். ஓ ரிகபதரப ஷபபபபப தீகபலபதரப ஷபபபபப. ஓ எல்லாரும் தேவனை ஆராதிப்பா. சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் தேவனை கரங்களை அடித்து ஆண்டவரை ஏற்படுத்துவோம். இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய காணிக்கை தேவனுக்கு பிரியமானதாய் மாறட்டும், தேவனால் பட்சிக்கப்பட்டதாய் மாறட்டும். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரம் அடிப்பா, எல்லாருடைய கரம் அடித்து உங்களை அர்ப்பணம் பண்ணுவோம். ஜீவபலி உங்களை ஒப்பு கொடுங்க. ஓ ரிகபதரபஷ் தீகபலபதரபஷ் தீகபலபதரபஷ் ஓ ரிகதரபஷபலப. ஏனோ தானோ என்றுள்ள காணிக்கை அல்ல. முதல்ல நம்மையே ஜீவபலியாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயமாய காணிக்கை, நம்முடைய வாழ்க்கையாய காணிக்கை தேவனுக்கு உகந்ததாய் மாறட்டும். இந்த நாள் பகல் வேளையிலே தேவ வார்த்தையை கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ இதோ கற்பாறையாய கிறிஸ்துவில் உன்னை அர்ப்பணம் பண்ணு, முழுமையா உன்னை அர்ப்பணம் பண்ணு. அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கோலாகிய தேவனுடைய வார்த்தையால் உன்னை கர்த்தர் இந்த நாள் பகல் வேளை தொட போகிறார்.